செமிஃபைனல் மேட்ச் கேங்ஸ்டர்ஸ் டேக்கிங் ஆன் ஈப்புதூர் இடமலைப்பட்டி புதூர் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க ஈப்புதூர் அதே 3 ஓவர் ஃபார்மேட் நோ பவர் பிளே 3 பவுலர் அஜித் ஸ்ட்ரைக் ஓபனிங் பவுலர் வந்து பாருங்க தீபன் வந்துட்டாருங்க பேட்டில் ஆஃப் பேஸ் வெர்சஸ் பவர் ஒரு பக்கம் மழை வருது ஒரு பக்கம் நல்ல வெயில் அடிக்குது என்ன மாறுது எப்படி மாறுதுன்ட்டு 3 ஓவர் மேட்ச் ஒயிட் ஆம் பவுலர் 1 விக்கெட் as well as the match expected wide delivery வைட் உரசி போட பார்த்தாரு ஸ்லோவாகி இருக்கு லெஃப்ட் ஆர்ம் த்ரோ வரதுக்குள்ள ஓடி எடுக்கப்பட்ட 1 முதல் பால் அந்த மார்க் வந்திருக்காரு எதிர்பார்த்து என்ன இருக்காருன்னு சொல்லலாம் வைட்ல தான் போட போறாங்கன்னு தெரிஞ்சு பிரகாஷ் ஆன் ஸ்ட்ரைக் ஓபனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு இந்த டூர்னமெண்ட்ல இவரு ஒரு நல்ல குவாலிட்டி நாக் ஆடி கொடுத்தாரு லெக் ஸ்டம்ப் பார்த்து போட்டிருக்காரு தடுக்க பார்த்தாரு தாவி பார்த்தாரு தடுக்க வாய்ப்பு கிடையாது right from the backward couldn't stand well not from the middle of the bat கரெக்டா கைக்குள்ள பக்கத்துல போய் விழுந்திருக்கு பார்த்து விட்டு தரல விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் கிஷோர் ஸ்ட்ரைக்ல ஒரு ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு பிளாட் அடிக்க முயற்சி லென்த் அழுத்து போட்டாங்க ஆர்க்ல விடாம போட்டாங்க அதை விட முக்கியமா பவுன்ஸ் இல்லைங்க இப்பயும் பவுன்ஸ் இல்ல அவர் எதிர்பார்த்த அந்த பிளாட் பேட்டிங்கான பவுன்ஸ் இல்ல 1 more remaining இந்த ஓவர்ல நல்ல வேகத்துல போயிட்டு இருக்கு எஸ் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க சிங்கிளோட முடிக்கிறாங்க மீண்டும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு ஒரு நல்ல ஓவரை போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் விக்கெட்டோட முடிச்சிருக்காரு இங்க தீபன் முதல் ஓவர் முடியல ஸ்கோர் பாத்தீங்கன்னா 3 செகண்ட் நியூ பால் லெஃப்ட் ஆர்ம் கார்கி முதல் பால் லெஃப்ட் ஆர்ம் ஓவர் விக்கெட்ல இருந்து விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு குவிக்கா வந்திருக்கு பந்து ரொம்ப ஃபாஸ்டா பேட்ஸ்மேன் எடுக்க முடிவு பண்ணிட்டாரு அதுல மிஸ் ஆகி போச்சு செகண்ட் பால் ரெடியா வைக்கதான் முடிஞ்சு ஃபுல் பவர் போட முடியல டபுள் மைண்ட் சாட்னா தெரிஞ்சு உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கவர்ல டீப் ஏத்தி வச்சிருக்காங்க லாங் ஆஃப் கொஞ்சம் வைடிஷா வச்சிருக்காங்க நேர்ல ஓப்பன் விட்டு லாங் ஆன கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வச்சு சுவிட்சுக்கு ஒருத்தர் போட்டு வச்சிருக்காங்க ஆனா கவர்ஸ் ரொம்ப ஓப்பனா இருக்கு அடிச்சா கவர்ஸ் அடிங்க அங்கிட்ட விண்டு இருக்கு கன்சிக்யூட்டிவா 2 வைடு டாஸ் பால் ஒரு விக்கெட் வந்துச்சு கன்சிக்யூட்டிவா 2 வைடு அப்புறம் வேஸ்டேஜ் நோ பால் விக்கெட் பால் கேட்ச் பிடிச்ச பிரயோஜனம் கிடையாது அம்பேஸ் கால் நாட் அவுட் குவிக்கா ஓடி எடுத்துட்டாங்க ஒரு ரன் கர்கி டு கிஷோர் பவர் ஃபுல் பவர் போட பாக்குறாங்க லோ டாஸ் பாலா இருந்தாலுமே டைமிங் கிடைக்கல விண்டு பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட்டா இருக்கு சம விண்டு இருக்கு விக்கெட் மேலேயே போட்டிருக்காரு ஸ்டிக்ல போடாம போய் தப்பிச்சு உள்ள வந்துருச்சு விக்கெட் கீப்பர் ஸ்டாப் மீண்டும் டாட் ஃபுல்லர் 1 கஷ்டப்பட்டிருக்காங்க பேட்ஸ்மேன் கஷ்டப்பட்டிருக்காங்க சுத்தமா டைமிங் கிடைக்கல கார்கி அவர்களிருந்து வைடு போனாலும் பெரிய ரன் விடாம போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு 2 ஓவர் முடியல ஸ்கோர் பாத்தீங்கன்னா 10 3 ஓவர் மேட்ச் முக்கியமான 3வது ஓவர் போறதுக்கு யுவராஜ் நியூ பவுலர் குத்தி திரும்ப சுத்திரத்திற்கு ஆள் போட்டு வச்சிருக்காங்க பிரிச்சோ செகண்ட் மவுன்ஸ்ல அவர் கைக்கு போகும் குத்தான த்ரோ வரதுக்குள்ள ஓடி எடுத்திருக்காரு மட்டக்கால் கரெக்டா கொடுத்திருக்காங்க செகண்ட் பால் வில்லனுக்கு ஃபுல்லருக்கு நடுவில் போட்டாங்க சிவா கிட்ட ஒரு சரியான த்ரோ இப்ப போயிருக்கு ஃபிங்கர் கான் அப் கைய தூக்கிக்கிட்டே வராருங்க கிராஸ் பண்ண முடியல மீண்டும் ஓடி இருக்க முயற்சி அது போன ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசாந்த் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு ஆக்சுவலா கண்டிஷன்ஸ் கண்டிப்பா பெரிய ஷாட்டுக்கு இடம் கொடுக்கல மொத்த விண்டு பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட்டா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஷாட்டுக்கு போக பார்த்தாங்க நிறைய இன்சைட் இருந்துச்சு சரியா டைம் பண்ண முடியாம ஓடி இருக்கப்பட்ட ஒன்னா இருந்துச்சு ஸோ ப்ரெஷர் ஒரு ஆன்செக்டி கண்டிப்பா இருக்கும் சரியா அடிக்கல சரியா படல அந்த மாதிரி டைம்ல இப்படி யாராச்சும் ஒருத்தர் 11 பேர் உள்ள ஆனா 12th மேனா ஒருத்தர் பேசணும் கண்டிப்பா இந்த இடத்துல இந்த தப்பு இருக்கு அப்படின்னு 11 பேருக்கு தெரியாது 12வது ஆள்ல இருக்க ஒருத்தருக்கு கண்டிப்பா தெரியும் நிறைய வாய்ப்பு இருக்கும் அதை கரெக்டா பாத்துக்கிறாரு பிரசாந்த் ஏன்னா உள்ள இருக்க 11 பேரும் டயர்டா இருப்பீங்க வெயில் அடிக்கும் காத்தடிக்கும் கிரவுண்ட் டைமென்ஷன் இப்படி இருக்கும் அதை பத்தி யோசிப்பீங்க டோட்டலா இந்த ப்ரெஷர்ல இருந்து வெளியே வந்து ஒருத்தர் பார்க்கும்போது அவருக்கு இன்னொரு இன்செக்ட் கரெக்டா தெரியும் அந்த இன்செக்ட கரெக்டா கொடுத்தாரு அவர் 11 பேர்ல ஒருத்தரா இருந்தாலுமே கேமை எப்படி கொண்டு போகணும் அந்த அவேர்னஸ் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு இருக்கு அதை கரெக்டா காட்டியிருக்காரு பிரசாந்த் குவிக்கா வந்திருக்கு பெருசா விண்டு இல்ல நல்ல குவிக்கா வந்திருக்கு சீக்கி ஷாட் இவர் ஆனது கரெக்ட் ஆனா போட்ட வேகம் நகர்ந்து போறத மிஸ் பண்ணிட்டாங்களே தவிர்த்து கண்டிப்பா பின்னாடி பிச்சுக்கிட்டு போயிருக்கேன் தாண்டி போயிருக்கு இந்த பந்து ஸ்லோவரா தூக்கி போட்டாரு சூப்பரா தூக்கி போட்டாரு நல்ல திங்கிங் வேகத்தை யூஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் முதல் பால் வேகம் போட்டோம் அவுட் சைட் ஆப்ஷன் போட்டோம் ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு பேட்டுக்கு பேட்ல படாம போச்சு இந்த பால் கரெக்டா யோசிச்சு வேகம் போட்டா கரெக்டா ப்ராப்பர் டைமிங் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் வச்சு டாட்டு போட்டுக்காரு வேகம் கொடுக்காம
மீண்டும் ஸ்லோவர் ஒன் ஃபுல் மூவ்மெண்ட் ஃப்ரம் தி பேட்ஸ்மேன். முக்கியமான ஒரு வந்து டார்கெட் டிசைடிங் வந்து திரும்ப பக்கம் போட்டாலுமே ஸ்டிக்கு மேலேயே போட்டாருங்க. பிச்சிங் இன் லைன் இம்பாக்ட் மட்டும் இல்லையே தவிர்த்து விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. ஒரு மேட்ச் ஓவர் கண்டிப்பா போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. வந்த நியூ பவுலர் போடணும். முக்கியமான ஓவர் அந்த 3வது ஓவர் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. வந்த 3வது ஓவர் போட வந்த பவுலர் யுவராஜ் மறக்க முடியாதுங்க. பவுண்டரிஸ் கன்சீட் பண்ணாம போடணும். மேக்ஸிமம் சிங்கிள் எடுக்க விடல. தேனரா வச்சிருக்கான் தலைவன். இப்போ இருக்கு டார்கெட் ஸ்கோர் 14ங்க. ரன்சஸ்க்காக ஓபனிங் பேர்ல மாற்றம் இருக்கு. பாலாஜி அப்ரண்ட்ல வந்திருக்காரு. ஓபனிங் பேட்ஸ்மேனா வந்திருக்காரு. அண்ணன்ல அரவிந்த் வந்திருக்காங்க. ஓபனிங் பவுலர் லெஃப்ட் ஆம் உத்தமன் கன்சிக்யூட்டிவா 2 ஓவர் முதல் பால் ரீப் கோஸ் ஃபார் தி இன்சைட் அவுட் ஷாட். பாடி லைன்ல கொஞ்சம் வரவும் இந்த ஷாட் ஆட ஈஸியா இருந்துச்சு. கவர்ஸ் ஆள் உள்ள வச்சு போட்டாங்க. க்ளோஸா வச்சு போட்டாங்க. ஒரு ஃபீல்ட கிளியர் பண்ணா மினிமம் 2 எடுத்துருவாங்க. டீப் கவர்ஸ் இங்க ஆள் கிடையாது. கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவர் அதெல்லாம் ஆள் கிடையாதுங்க. ஓபனிங் பேட்ஸ்மேன் அரவிந்த் சைடுல இருக்க போறாங்க. 2 வைடு ஒரு சிங்கிள் 3 ரன் வந்துருச்சு. செகண்ட் பால் இப்ப ஐயோ லீன் பண்ணி வச்சாங்க. ஸ்கொயரா போயிருக்கு. பாயிண்ட் கிட்ட இருக்கு. வெங்கட் ஸ்டாப் பண்ணி கொடுக்க ஒரு ரன் எடுத்திருக்காங்க. சேஞ்சிங் ஃபீல்டு மிட் ஆஃப் வச்சிருக்காங்க. ஓ பேட்ல பட்டு உள்ள பூந்து எட்ஜ் ஆஃப் சைட்ல ஆள் போடவும் அங்கிட்ட வச்சாடு இருந்தாலும் டிரைவுக்கு பார்த்தாங்க. சிங்கிள் மாத்திட்டாங்க. இப்ப ஆன் சைடு ஆள் கிடையாது. ரன் எடுக்க மதிப்பில்ல. அங்க விக்கெட்டை புடிச்சிருக்காங்க. இங்க இருக்கும்போதே ஓட பார்த்திருக்காங்க. ஓ குவிக்கா வந்திருக்கு. கட்டர் போட்டவரு ஸ்லோவா போட்டவரு குவிக்கா போட்டு முடிச்சிருக்காரு. 2வது ஓவர் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 5. ஒரு விக்கெட் ரன் அவுட்ல போயிருக்கு. ஈபூஜ் இருக்கு. மீதமுள்ள 12 பால்ல 9 ரன் தேவை. செகண்ட் நியூ பவுலர் கிஷோர். முதல் பால் ஃபுல்லர் 1 ஸ்கொயரா ஆள் வச்சு போட்டும் அவரை ஜூம் பாஸ் பண்ணி போயிருக்கு. இந்த பந்து வந்துட்டாரு. குவிக்கா வந்துட்டாரு. வெங்கட் வந்துட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1. அவர் ஸ்டாண்ட்ஸே தெரிஞ்சு போச்சு. ஃபுல்லரா போட்டா கண்டிப்பா டிரைவ் ஆடிடுவாருன்னு இன்னும் கன்வென்ஷனா அடிக்கிறாங்க போய் பார்த்தேன். ஸ்கொயரா போயிருக்கு. டாஸ் பால் பேட்ல பட்டு பாடியில பட்டு இங்கே இருக்கு. ஓஹோ இங்கேயே பட்டு போயிருப்பா. வேகமான த்ரோ அடிச்சு பார்த்தாங்க. ஆப்போசிட் எடுத்து பார்த்தாங்க. சிப் பண்ணாலும் நேர்ல நைஸா சிப் பண்ணி விட்டாரு. யூஸ் ஆஃப் தி பாட்டம் ஹேண்ட். இந்த பாலும் ஃபுல்லர் பால். பிச்சை நல்லா யூஸ் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா விழுவல. பெரிய மேட்டு. மீண்டும் டாஸ் பால். குளோரியஸ் டிரைவ். அங்க ஆள் கிடையாது. முதலே சொன்னேன் அங்க ஆள் கிடையாது. ஹெர்பி கண்ணன் நான் டாமினன்ட் சைடு வந்து தடுத்து கொடுத்தாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. ஓ கோஸ் ஃபார் தி ஃபிளிக். உள்ள வச்சு போட்டாங்க. பிக்கா உள்ள வந்து பந்து மீண்டும் பாட்ட மாதிரி யூஸ் பண்ணி கப்பல் ஆஃப் ரன்ஸ். மீண்டும் கப்பல் எடுக்கிறாருங்க. ஓடி எடுக்கிறாருங்க. 2 ரன் தேவை பட்டிங்க்கு. சூப்பர் வெல் பிளேடு. பவுண்டரி போயிடுச்சுங்க. மேட்சை ஜெயிச்சு கொடுத்திருக்காருங்க. மீண்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி கிவன் பெர்ஃபார்மன்ஸ் பீக் பெர்ஃபார்மன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. பாலாஜி செமியை ஜெயிச்சு ஈப்புதூர் ஃபைனலுக்கு என்ட்ரு ஆகுறாங்க. ஒரு ஏரி செட்டிங்க முடிச்சு தலை தூக்கி நிக்கிறாங்க. வேற மாதிரி கேம் பிளே நல்ல கேம் பிளே காட்டியிருக்காரு. இந்த 50K டோர்னமெண்ட் இறுதி போட்டிக்கு வந்திருக்கோம். CMCC டேக்கிங் ஆன் ஈப்புதூர். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க CMCC. அதே 3 ஓவர் ஃபார்மேட் 3 பவுலர் நோ பவர் பிளே. ஓபனிங் பேட்ஸ்மேன் லிங்கேஷ் டேக்ல. ஓபனிங் பவுலர் தீபன் கவி நான் செகண்ட்ல இருக்க போறாங்க. ரைட்டா மூவ் விக்கெட். முதல் பால் ஃபைனல்ல நல்ல பவுன்ஸ் ஃபைனல்ல வந்திருக்குங்க. அந்த பவுன்ஸ் ஃபுல்லர் பாலுக்கு பவுன்ஸ் கிடைச்சிருக்கு. சோ லிங்கேஷ் கவர் டிரைவ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். பாட்டம் ஹேண்ட் யூஸ் பண்ணி ஃபிளிக் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். கேரி அவுட் பண்ணி கொண்டு போவாரு. வெயிட் பண்ணி கட் பண்ண முயற்சி லோவா வந்திருக்கு. லென்த்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபுல்லர் பால்ல 1 பவுன்ஸ் 1 லோவா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோப் இருக்கு குட் லென்த்துக்கு அப்புறமாவே. 3வது பால் ஃபுல்லர் 1 டூ க்ளோஸ் டு பேட். நல்ல வேகம். முடிஞ்ச அளவுக்கு அந்த ரிலீஸ் ஃபுல்லரா வைக்கவும் எவ்வளவு பவுன்ஸ் இருக்குது பாருங்க. டஃப்பான சிச்சுவேஷன் கண்டிப்பா. நைஸ் டைமிங். ஃப்ரண்ட் ஃபுட்ல கமிட் ஆகி டெலிகேட் டச் சிங்கிள் மாத்திருக்காங்க. கவி ஸ்ட்ரைக்கு வந்திருக்காங்க. இப்ப பிக்கா வந்திருக்கு. விக்கெட் பால் ஆஃப் ஸ்டம்ப் நேரா பார்த்து போட்டிருக்காரு. பிக்கா வந்துட்டாங்க 1 ரன்னுக்கு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 2 நோ விக்கெட். செகண்ட் நியூ பாலர் லெஃப்ட் ஆர்ம் கார்கி. முதல் பால் முன்னாடி வா அப்படின்னாங்க.
அவர் விடத்த வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி தர மாட்டாரு சதீஷ். கரெக்டா ஸ்கொயருக்கு போயிடுச்சு. ஆக்சுவலா உங்களுக்கு விண்டு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கு பேட்ஸ்மேனுக்கு. போன மேட்சை பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பந்து கொஞ்சம் குவிக்கா வேற வருது. அங்க டைமிங் மிஸ் ஆகி போக டைமிங்ல கேட்ச் எடுத்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் செட் தேவா செம்ம காத்திருக்குது. விண்டோட டைரக்ஷன் இப்ப மாறி இருக்கு. கவர்ஸ் ஆள் வச்சு போட்டிருக்காங்க. பாலாஜி அவர் பக்கம் போறதுக்குள்ள ஓடி எடுக்கப்பட்ட ஒண்ணு கண்ணாபிரான் அடிக்குதுங்க. ஓரளவு கனெக்ஷன் கிடைச்சிருக்கு. ஃபுல் பவரோட திருப்ப முடியல கண்டிப்பா. அங்க டைமிங் கிடைக்க விட்டா ஓடி இருக்காருங்க. வெறி கொண்டு ஓடி இருக்காருங்க. மீண்டும் கனெக்ஷன். இப்ப கேப் ரெண்டு பேத்துக்கு நடுவுல யூஸ் பண்ண பாத்துருக்காங்க. லெப்ட் த்ரோ வரதுக்குள்ள ஓடி எடுக்கப்பட்ட ரெண்டா இருக்கும். பார்த்து 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 ப்ரோ உருண்டு பறந்து ஓடுறாருங்க. எல்லா பாலும் பேட்ல ஆடுறாரு. வாட்ச் பண்ணி ஆடுறாரு. அந்த ரிலீஸ் வச்சா போதும் குயிக்கா வந்துடும். வர பேட்டை வைக்கிறாங்க. கரெக்டா வைக்கிறாங்க. இங்க ரெண்டாவது முடியல ஸ்கோர் பாத்தீங்கன்னா 9. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. சிஎம்சிசி ஸ்கோர் போர்ட மூவ் பண்ணிருக்காரு கண்டிப்பா தேவா. லாஸ்ட் ஓவர்ல 6 பால் பாக்கி இருக்கு. முதல் இன்னிங்ஸ்ல டோர் போறதுக்கு நியூ பவுலர் யுவராஜ். முதல் பால் ரூம் கிரியேட் பண்ணி ஆட பார்த்தாங்க. வேகம் கொடுக்காம போட்டாரு. பிங்க் பண்ணி போடக்கூடிய பவுலர் முதல் பால் டாட்டா பதிவு பண்ணிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்லயே பார்த்தோம் கேங்ஸ்டர் டீமுக்கு ஆப்போசிட்டா நல்லா போட்டிருந்தாரு. நாக்ஸ் இன் ஓவர். ஆஃப் ஸ்டம் பறந்து விழுந்து கிடக்க சிக்கி ஷாட் பண்ண முயற்சி. இதுதான் எஃபெக்டிவான ஷாட்னு சொல்லுவேன். அடிக்கிற விண்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நேரா இறக்கிருக்காரு ஆஃப் ஸ்டம்ஸ்ல. நியூ பேட்ஸ்மேன் செட் பிரசன்னா. டாஸ் பால் டைமிங் கிடைக்கல. கிராஸ் பேட் போட பார்த்தாங்க. செம்ம ஸ்லோவா தூக்கி போட்டாரு. நோ பேஸ் ஆஃபர் வந்து பவுலர் சர்க்கிள்குள்ளே இருக்கு. பவுலர் தான் போகணும். லாஸ்ட் ஓவர் கேட்சா கேரி ஆகல. அடிச்ச காத்துக்கு நகர்ந்துருச்சு. த்ரோ அந்தந்துக்கு இருக்கு. ஸ்லோவாயிருச்சு. ஒன் மோர் ரிமைனிங். டார்கெட் டிசைடிங் பால். நேரா ஸ்டிக்க விட்டு அப்பா ஆள் வச்சு தூக்கிட்டாங்க. எண்ட்ல விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க. ரன் கொடுக்கல. இந்த வந்து விக்கெட்டோட முடிச்சு முதல் இன்னிங்ஸ் முடிச்சு வச்சிருக்காங்க. ஈப்பூர் 18 பால் 14. லாஸ்ட் மேட்ச்ல வந்து அதே பேர் வராங்க பாலாஜி மற்றும் அரவிந்த். மழை வந்துருச்சு. பாலாஜி ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ண லிங்கேஷ் வந்திருக்காங்க. முதல் பால் ஸ்ட்ரைட் அவே ஆஃப் தி மார்க். பாத்து அரவிந்த் ஆன் ஸ்ட்ரைக். இப்ப மூணாவது பால் மூவ்மெண்ட் கட்டி அரை பார்த்தாரு. ஸ்லோவா தூக்கி போட்டாங்க. ஃபுல்லர் பால் ஸ்டிக்லர் மேல பவுன்ஸ் எடுத்துருச்சு. ஃபுல்லா பாட்டம் ஹேண்ட் யூஸ் பண்ணல. அங்க கிடைச்ச டைமிங் இப்ப ரெண்டா மாறும். ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. பேட்ல ஆடிக்கிட்டே இருக்காங்க. கேட்சா போயிடும். தெரிஞ்சு அடிக்கிற விண்டுக்கு எடுத்துட்டு போயிடும். போகிடுச்சு. நல்லா ஏறி போயிடுச்சாரு. 6 முடிச்சிருக்காங்க முதல் ஓவரை. செகண்ட் நியூ பவுலர் கார்த்தி. 12 பால் பாக்கி இருக்கு. 4 ரன் தேவை. உடச்சு போட்டாங்க. உடச்சு போட்டு விக்கெட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தா அதை கேட்ச பிடிக்கதான் ஆள் கிடையாது. பார்த்து இடிச்சுட்டாம வாங்க. சிங்கிள் கவர்மா ஒயிட் டெலிவரி. ரீபால் ரெடியா வச்சாங்க. கேட்சா பிடிச்சாங்க. விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. அரவிந்த் ஆட்டம் இருந்து வெளியே 6 அடிச்சு அதே இடத்துல தன்னோட விக்கெட்டை விடுறாங்க. இங்க அரவிந்த் ஸ்கோர்ஸ் லெவல். நியூ பேட்ஸ்மேன் ஷேக் சிவா. இதுதான் வின்னிங் ரன்னாக இருக்கும். பேட்ல படிச்சான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு ரன். அந்த ஒரு ரன் ஓடி எடுத்து ஒரு டீம்ல மேல ஏறின ஈப்புதூர் எரமலைவெட்டு புதூர் இந்த 50K டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ் ஆகிருக்காங்க. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக